ஹலோ ஆல், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். நம்ம செம்பருத்தி பூ செடியில் நிறைய செம்பருத்தி பூ இன்றைக்கி பூத்திருந்தது. ஸோ செம்பருத்தி இதழ் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி காலையில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் தோசாக்கு பாலக்கீரை, முட்டைக்கோஸ், வெங்காயத்தை போட்டு நறுக்கி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே முள்ளங்கியும் கேரட்டும் துருவி சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கலந்து ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றும் போது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ரொம்ப குவிக்காக ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானுமே வெஜிடபிள் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். வெளியே போகிற வேலை இருந்தது. 11 o'clock மேலே தான் லஞ்சுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் உள்ள வச்சுட்டு 2 பீட்ரூட் போட்டு பொரியல் செஞ்சுட்டேன். ஆல்சோ கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு தால் செஞ்சுருந்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பீட்ரூட் பொரியலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டேன். ராஜ்மா காலையில் கொஞ்சம் வேக போட்டிருந்தேன். ஸோ இதை வச்சு எனக்கு மதிய லஞ்சுக்கு சலாட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கூடவே ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மினி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.